ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்களோட மகனான சாந்தனு இப்போ அப்பா ஆகியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு. மறைந்த பாக்யராஜ் இப்போ மகன் உருவுல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செம நிகழ்ச்சியா இந்த செய்தியை செம்மையா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் திரையுலகம் இழந்த மிகப்பெரிய மனிதரான பாக்யராஜ் அவர்களோட மகனான சாந்தனு அவர்கள் இப்போ ரீசெண்டா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கதா ஒரு செய்தி ஒன்று செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே பாக்யராஜோட மறைவு இரங்கலை தெரிவிச்சாங்க. ஏன்னா அப்படி ஒரு சினிமா துறையில இழந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல நல்ல வெற்றி பெற்ற படமா ஓடிக்கொண்டிருந்தது. அண்ட் இவரோட திரைக்கதையா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், மக்களுக்கு ஈஸியா புரிய மாதிரியும் அண்ட் ரொம்ப நகைச்சுவையா இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு கலவையா தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் இவர் நடிச்ச எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. அண்ட் இவரோட மகனான சாந்தனு அவர்கள் சினிமா துறையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய படங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. பட் சில படங்கள் தான் ஆவரேஜ் ஹிட் அடிச்சது. இன்னமும் ஒரு படம் கூட பிளாக் பஸ்டர் அடிக்கல. ஆனா அவங்க ஆங்கர் கீர்த்தியை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணத்துக்கு பாக்யராஜ் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லல. நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணேன், என் பையனும் லவ் மேரேஜ் பண்றானா கண்டிப்பா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அவனுக்கு பிடிச்ச லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை மிக கோலாகலமா நடத்தினாரு. அண்ட் இப்ப ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த பாக்யராஜ் அடுத்த நாளே மாரடைப்புல இறந்த விஷயம் அனைவரிடத்திலும் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியது. இப்போ சாந்தனு அவர்கள் அப்பா ஆகிட்டாரு. அண்ட் சீக்கிரமே அவருக்கு மகன் தான் பிறப்பாரு. பாக்யராஜே மறு உருவுல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை வேற லெவலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.